மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விதத்தில் கேள்விப்படுவது கடந்த முறை இருந்த அதையே நீடிப்பது என்றும் அந்த சுழற்சி முறையிலே மாற்றம் பெரும்பாலும் இருக்காது என்றும் கேள்விப்படுகிறோம். அது முறையல்ல. மக்கள் தொகை அடிப்படையில் அந்த சுழற்சி வந்தால்தான் அது உண்மையாக நாம் எந்த நோக்கத்துக்காக அந்த சுழற்சி முறையை ஏற்படுத்தினோமோ அந்த நோக்கம் நிறைவேறுவதாக இருக்கும். இது குறித்து 4 கட்சிகளும் இணைந்து உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பது குறித்து இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்திற்குள் 4 கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் பூர்வாங்கமாக பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு ஆயத்தமாவது என்றும் அதற்கு பிறகு அவர்கள் தருகின்ற அந்தந்த கட்சிகளுக்கு அவர்கள் தருகின்ற தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்தது எப்படி முன்னெடுத்து செல்வது என்றும் இந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டது. இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை அடியோடு சிதைக்கின்ற விதத்தில் இந்துத்துவா கொள்கையை நிலைநாட்டுவதற்காகவே புதிய கல்விக் கொள்கை புதிய கல்வித் திட்டம் மத்திய அரசால் திணிக்கப்படுவதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்தியா பூராவிலும் மதச்சார்பற்ற தன்மைக்கு ஒரு பேர் ஆபத்து ஏற்பட்டிருப்பதால் தான் குஜராத்தில் மிக கொடூரமான சம்பவம் உலகமெல்லாம் கண்டனம் வருகின்ற விதத்தில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அந்த தலித் இளைஞர்கள் மிக கொடூரமாக அவர்கள் தாக்கப்பட்ட சம்பவமும், அதைப்போல பீகாரில் இது எருமை மாட்டு இறைச்சி என்று சொல்லி அந்த சகோதரிகள் சொல்லி போயிருக்கக்கூடிய இடத்திலே கூட உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற இடங்களிலும் தொடர்ந்து இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருப்பதும் எங்களுக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது. இதை எதிர்த்து இடதுசாரி ஜனநாயக முற்போக்கு சக்திகள் போராட வேண்டிய அவசியத்தையும் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் தற்போது பல இடங்களில் அரசியல் சட்டம் உத்தரவாதம் தந்திருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமை தலித் மக்களுக்கு மறுக்கப்படுகிறது. அதில் வேதாரண்யத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய பாலூர் பழங்கள்ளிமேடு வேதாரண்யத்துக்கு அருகே இருக்கக்கூடிய பழங்கள்ளிமேடு என்கிற இடத்தில் தலித் சகோதரர்கள் அவர்கள் வழிபாட்டு உரிமைக்கு அவர்கள் மண்டகப்படி கேட்கிறார்கள். இது ஒரு உரிமையாக இதில் இருக்கக்கூடிய மண்டகப்படியோடு எங்களுக்கும் சேர்த்தே அனுமதி கொடுங்கள் என்பதற்கு மறுப்பு தெரிவிக்கின்ற காரணத்தினால் நாங்கள் மதமாற்றம் செய்து கொள்ளப் போகிறோம் என்ற அறிவிப்பெல்லாம் வெளிவந்திருக்கிறது. அதை போலவே கடலூர் மாவட்டத்தில் பாலூர் என்கிற இடத்தில் சாமி தரிசனத்துக்காக அவர்கள் தேர் கொண்டு வருகிற போது அவர்கள் வழிபடுகிற அந்த ஆண்டவரை நாங்கள் தெரு முனையிலே நாங்கள் இருந்து வழிபடுவதற்கு கூட எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சாலியமங்கலத்தில் காட்டுநாயக்கன் சமூகத்தைச் சேர்ந்த கலையரசி என்கிற பெண் மிக கொடூரமாக கலைச்செல்வி என்கிற அந்த சகோதரி மிக கொடூரமான முறையில் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது மிகுந்த கவலையை தருகிறது. கண்டனத்தை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். கடந்த சில நாட்களுக்குள்ளாக நடைபெற்றிருக்கக்கூடிய நாள்தோறும் பத்திரிகையை புரட்டுவதற்கு அஞ்சுகிற விதத்தில் நடைபெறுகிற படுகொலைகள், உயிர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை இருப்பதும், இதில் கூலிப்படைகள் செயல்படுவதும், அவை கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு இதை தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை உணர்கிறோம். 3 வயது 4 வயது சின்னஞ்சிறு பிஞ்சு பெண் குழந்தை கொடூரமான பாலியலுக்கு ஆளாக்கப்பட்டு அதற்கு பிறகு கொல்லப்பட்ட அந்த சம்பவமும் மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. மது மூல காரணமாக இப்படிப்பட்ட கொடூர சம்பவங்களுக்கு காரணமாக இருப்பதும், சமூகத்தினுடைய அனைத்து தரப்பினரையும்
ஒரு மிகுந்த அச்சத்துக்குள்ளாக்குகிற விதத்தில், குறிப்பாக பெண்களை அச்சப்படுத்தக்கூடிய விதத்தில் இது நடைபெற்றுக் கொண்டிருப்பதும், நாங்கள் ஏற்கனவே முழு மதுவிலக்குத்தான் எங்கள் இலக்கு என்று நாங்கள் கூறினோம். அது எவ்வளவு அவசியம் என்பதை இவையெல்லாம் உறுதிப்படுத்துகின்றது. இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை, சுங்கச்சாவடிகளில், டோல்கேட்டுகளில் பொதுமக்கள் வாகனங்களில் செல்லுகிறவர்கள் மற்றவர்களும் ஒரு முறை வந்து போவதென்றால் அவர்களுக்கு பயண டிக்கெட்டுக்கு ஆகக்கூடிய செலவை விட அதிகமாகிறது என்கிற விதத்தில் இப்பொழுது குஜராத்திலே சுங்கச்சாவடிகள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. முழுமையாக சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் ரோட் டாக்ஸ், சாலை வரி எல்லாமே வசூலிக்கப்படுகிறது. எல்லா இடங்களிலும் அதற்கான வரி நம் மக்களிடம் வசூலிக்கப்படுவதால் அரசாங்கமே அதற்குரிய பராமரிப்பு பணிகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று கூறுவதோடு, இந்த சுங்கச்சாவடிகளிலே இந்த சுங்கம் வசூலிப்பது காலாவதியானதற்கு பிறகும் பல இடங்களிலே சுங்கம் வசூலிக்கின்றார்கள் என்பதையும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே நம்முடைய தோழர்கள் அதை கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள். அது அகற்றப்பட வேண்டும், சுங்கம் வசூலிக்கப்படுவது அறவே நிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகிறோம். தமிழகத்திற்கு, விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக பாலாறு பிரச்சனையில் 1892ஆம் ஆண்டிலே போடப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு விரோதமாக பல ஆண்டுகளாகவே தடுப்பணைகளை கட்டி வந்ததும், இப்பொழுது தடுப்பணையின் உயரத்தை பில்லூர் பக்கத்தில் அவர்கள் 5 அடி உயரம் இருக்கக்கூடிய தடுப்பணை உயரத்தை 12 அடியாக உயர்த்தி நமக்கு தண்ணீரே வராத ஒரு நிலைமை ஏற்படுகிற பொழுது, திருவண்ணாமலை, காஞ்சி மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளிலே 4.5 லட்சம் ஏக்கர் பாசனத்தை இழப்பதோடு குடிதண்ணீர்